இல்லை, நான் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன். அப்படித்தான் நடக்கும். என்ன பண்ண போகிற இப்போ? இந்த துணியை நீங்கள் கேட்குற பொழுது அப்படியே மலைகள்லாம் குலுங்கும். நான் சத்தியமாக பகிர்ந்து கொள்கிறேன். தேவனை அனுமதித்து தேவ உத்தரவோடு இதை பகிர்ந்து கொள்கிறேன். இப்படித்தான் ஏன் நடக்கும்? என்ன பண்ண போகிற? மாம்சப்பை எடுத்து உயர்த்தி நாசமாக போறியா, இல்லை ஆவியின் பட்டயத்தை எடுக்க போறியா? அப்போ தான் கர்த்தர் அப்படி வல்லமையாக பயன்படுத்துகிறார். பூனாவில், மும்பாயில், மகாராஷ்டிராவில், கோவாவில், மும்பாயில், பூனா, இப்படியெல்லாம் அந்த பக்கம் போகுது. ஊழியம் பற்றி எரியுது, நல்லா சுடரொலியாக வருகுதுன்னு சொல்கிறேன். இங்கே பார்த்தா நாரி போகுது. போலீஸ்காரங்க வீட்டுக்கு வராங்க, அதாவது ஆலயத்தில் வந்து கூப்பிட்டு போகிறாங்கன்னா வாலிபன் வேறு. அப்போ தான் நிறைய போலீஸ் அமரில் மாட்டினா வேறு. எப்படி இருக்கும்? கல்யாணம் கூட ஆகலை. நான் சொல்கிறேன், இதெல்லாம் நடந்ததுனால ஒரு நன்மை எனக்கு குறைப்பட்டு போகல. 2005 தான் திருமணமும் ஆச்சு, 2005 தான் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு, 2006 குழந்தை பிறந்துச்சு, 2006 விக்கிரயம் பண்ணோம். இந்த இப்போ இருக்கிற இந்த பில்டிங்காக இல்லை, தகப்பனுடைய சொத்து இது. மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் பாங்கு கொடுக்கணும் இல்லையா? இவன் ஊழியம் செய்கிறான், என்ன கொடுக்க போகிறான்? அது ஊழியமாக அது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத வேலை. படிச்சு போட்டு எல்லாத்தையும் விட்டுப்புட்டு நல்லா இருந்த குடும்பம் திடீர்னு சைக்கிளில் போகிறான். அப்புறம் சைக்கிள் வந்ததே பெரிய விஷயம். நடந்து போகிறது, சைக்கிளில் போகிறது, ஒரு மாதிரி அலங்கோலமான ஷேப்பே மாறிடுச்சு. நம்ம அடையாளத்தையே கர்த்தர் மாற்றுறாரு. அது நமக்கு தெரியுது. வீட்டில் இருக்கிறவங்க ஏற்றுக்குவாங்களா? அவங்களுக்கு ரொம்ப சகோதரன் இந்த மாதிரி ஒரு கோலத்தில் இருக்கிறது அவங்களுக்கு பார்க்கறதுக்கே சகிக்கல. அவங்க வேறு மாதிரி பார்த்தாங்க என்ன. இது ஆசீர்வாதமான பாதைன்னு எனக்கு தெரியுது. இது உண்மையாக பயணப்படுவர்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். அதாவது கர்த்தரோடு நெருங்கியவர்களுக்கு தான் தெரியும். கர்த்தர் நடத்துகிறாரு. அவ்வளோ பிரபலியமும் கிடையாது. அவ்வளோ பிரபலியம்னா என்ன? அப்போ டிவியில் வரல, இதில் இந்த மாதிரியெல்லாம் மீடியாஸும் கிடையாது. ஜபத்துக்கு வர்றவங்களுக்கு நான் ஒரு தீர்க்கதரிசி. அது நொண்டி நோக்கம் கடன்பட்டது பிரச்சனை இருக்கிறது தான் வரும். அப்போவே நம்மால் தாய் சபைக்கு போகிறேன்னு போயிடணும். சரி, சபையும் கிடையாது, கூட்டம் ஒண்டி நடத்தின்னு இருக்கோம். உபவாச கூட்டம் பட்டாபிராமில். அது ஒரு புண்ணியவதி இடம் கொடுத்தது. அந்த அம்மா கொடுத்த இடத்துல நான் நடத்தின்னு இருக்கேன். அந்த இடத்துல போலீஸ் வருது. அடுத்த வாரமும் மூடிட்டு போகிறோன்னு நினச்சோம். கடைசி வரைக்கும் அவங்க இருந்தாங்க. இனி வரைக்கும் இருக்காங்க கூட ஊழியத்தில். அந்த குடும்பத்தார் சொல்கிறேன். இப்படியாக போய் கொண்டிருக்குது. பவுலையும்